நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நிமிட கதை. இந்த கதையின் தலைப்பு மன்னிப்பு. கணவன் அலுவலகத்திற்கு செல்வதற்கு முன்னதாக தயாராகி பத்திரிகை வாசித்து கொண்டிருக்கிறார். மனைவி கணவனுக்கான உணவுகளை தயார் செய்து கொண்டு சமையலறையில் நின்று கொண்டிருக்கிறார். மகன் கீழே அமர்ந்து விளையாடி கொண்டிருக்கிறான். மனைவி ஒரு கப் காப்பியை எடுத்து கணவன் பேப்பர் வாசித்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தில் உள்ள மேசையிலே வைத்துவிட்டு செல்கிறார். விளையாட்டாக ஓடி வந்த மகன் அந்த காப்பியை தட்டி விடுகிறார். அந்த காப்பி பேப்பர் வாசித்து கொண்டிருந்த தந்தையினுடைய சட்டை, வேஷ்டி அனைத்தையும் நனைத்து விடுகிறது. சத்தம் கேட்டு சமையல் அறையில் நின்று கொண்டிருந்த மனைவி ஓடோடி வருகிறார். கணவனிடத்தில் இவ்வாறு சொல்கிறார்: என்னை மன்னித்து விடுங்கள், எனக்கு அவ்வளவு என்ன பெரிய வேலை, நான் காப்பியை உங்களுடைய கையிலே தந்திருக்க வேண்டும். கணவன் மனைவியை பார்த்து சொல்கிறார்: என்னை நீ மன்னித்து விடு, எனக்கு அவ்வளவு என்ன பெரிய வேலை, நான் காப்பியை கொண்டு வைத்ததும் பிடித்திருக்க வேண்டும். இதை பார்த்து கொண்டிருந்த மகன் சொல்கிறான்: அம்மா, அப்பா, நீங்கள் இருவரும் என்னை மன்னித்தரல வேண்டும், நான் தான் காப்பியை தட்டிவிட்டேன். ஆம் நண்பர்களே, இப்படித்தான் மன்னிக்கக்கூடிய குடும்பம் இருக்கும். ஒருவர் மற்றவர் மேல் பழி சுமத்தாமல் எல்லா பழியையும் அவர்களே தாங்கிக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட குடும்பம்தான் மன்னிக்கின்ற உன்னதமான உயரிய குடும்பம். நம்முடைய குடும்பங்களும் மன்னிப்பு என்ற மாபெரும் பண்பை கற்றுக்கொள்வது எப்போது? ஒருவர் மற்றவரை மன்னித்து மாண்போடு வாழ்வோமா?